மருத்துவம் பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கு முக்கிய பாடங்களான இயற்பியல், வேதியியல், உயிரியல் பாடங்களில் 100க்கு 100 விழுக்காடு மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு வெகுவாக சரிந்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியாகியுள்ள நிலையில் பாட வாரியாக 100க்கு 100 மதிப்பெண் பெற்றவர்களின் விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதில் மருத்துவம், பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கு முக்கிய பாடங்களான இயற்பியல், வேதியியல், உயிரியல் பாடங்களில் 100க்கு 100 விழுக்காடு மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக சரிந்துள்ளது. இயற்பியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 812 மாணவர்கள் 100% மதிப்பெண் பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 633ஆக குறைந்துள்ளது. வேதியியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 3909 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றிருந்தனர். இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 471ஆக சரிந்துள்ளது. இதேபோன்று உயிரியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 1494 மாணவர்கள் 100 விழுக்காடு மதிப்பெண் பெற்றிருந்த நிலையில் அந்த எண்ணிக்கை இந்த ஆண்டு 652ஆக சரிந்துள்ளது. அதே நேரத்தில் கணித பாடத்தில் கடந்த ஆண்டு 690 மாணவர்கள் மட்டும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற நிலையில் அந்த எண்ணிக்கை இந்த ஆண்டு 2587ஆக உயர்ந்துள்ளது. கணினி அறிவியல், விலங்கியல், தமிழ் பாடங்களிலும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு கணிசமாக உயர்ந்துள்ளது. ஆங்கில பாடத்தில் கடந்த ஆண்டு 15 மாணவர்கள் 100க்கு 100 பெற்ற நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 7ஆக சரிந்துள்ளது.